ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து எல்லாமே ஜென்டில்மேன் ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் நான் சங்கர் வீட்டில் இருந்தேன். ஜென்டில்மேன் முடிஞ்சது. ஜென்டில்மேன் ரவி சொன்னார் ஃபோட்டோகிராஃபர், படம் பாரு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி எப்படியோ குட்லக்கில் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 50,000 செக் எடுத்துகிட்டு மேட்லி ரோட் ஆமாம் போனேன். அப்போ தான் வந்து தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு அப்புறம் நான் எழுப்பினேன் சார் படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது சார், எனக்கு ஒரு படம் பண்ண கொடுங்க அப்படின்னு. யார் எல்லாம் என்ன கேட்டார். கேட்டுட்டு நான் வந்து என்னோடய அக்ரிமெண்ட் படி 3 படம் பண்ணணும். இவர் கொஞ்சம் அது முடிச்சுட்டு தான் நான் வெளிப்படம் திங்க் பண்ண முடியும் அப்படின்னாரு. அது எனக்கும் தெரியும் சார், நான் தெரியாமல் எதுவுமே இங்கே வரல. 3 படம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்தால் தான் நீங்கள் அன்றைக்கி பண்ண முடியும். நீங்கள் அப்படி பண்ணிங்களா, அது சும்மாவும் பேசுறது நல்லா இருக்காது, இது ஒரு மாரல் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1 வீக் வரைக்கும் செக்கே வரல பேங்க் போடல. அவர் அப்பயே பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதான் உண்மை. திருப்பி தீபாவளி அன்றைக்கி போனேன். ஸோ ஒருவேளை அந்த காலம் படத்தில் நினைக்கிறாரோ என்னவோ நினச்சிட்டு ஒரு வெள்ளித்தட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ₹1,00,000 வச்சு 1,01 ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுட்டு திருப்பி போனேன். போனோன்னு சொன்னார், பண்ணுறேன் ஆனால் இப்போ பண்ணல சார், இப்போதைக்கு. நான் சொன்னேன் சார் நீங்கள் பணத்தை எடுத்துக்கங்க, அதையே வேணாம்னு சொல்கிறீங்க, பணத்தை எடுத்துங்க சார், நல்ல நாள் அன்றைக்கி வந்திருக்கிறேன். இல்லை அந்த ₹1 ஒரு ஸ்வீட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.